மேலும் ஒரு அண்மை செய்தி, கடலூர் மாநகராட்சியில் 10 திமுக கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்யப் போவதாக மேயருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால் மேயருக்கு எதிர்ப்பு என்பது வலுத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு கடலூர் செய்தியாளர் பிரேம் இணைகிறார். அவரோடு பேசலாம். பிரேம், தற்போது கவுன்சிலர்களுடைய இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது மேயருக்கு எது போன்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? விவகாரத்தினுடைய முழு விவரம் என்ன? காயத்ரி, கடலூர் மாநகராட்சியை பொறுத்தளவில் தற்போது 10 திமுக கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த சுந்தரி ராஜா செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கடலூர் மாநகராட்சியில் மொத்தம் 45 வார்டுகளை கொண்டுள்ளது. இதில் கடலூர் மேயர் தலைமையில் திமுக கவுன்சிலர்கள் ஒரு அணியாகவும், கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் திமுக கவுன்சிலர்கள் 10 பேர் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகின்றனர். மேயர் தேர்தலின் போதே 2 திமுக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றார் சுந்தரி ராஜா. கடலூர் மாநகர மேயராக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த நிலையில் தொடர்ந்து இந்த திமுக மேயருக்கு எதிராக உள்ள திமுக கவுன்சிலர் 10 பேர் மேயர் தனது வார்டை முற்றிலுமாக புறக்கணிப்பதாகவும் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்தில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த முறை மாமன்ற கூட்டம் நடைபெறும் போதும் ராஜினாமா செய்ய போவதாக தொடர்ந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று ஐயப்பனுடைய ஆதரவு கவுன்சிலரான 10 பேர் இன்று கடலூர் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து தங்கள் வார்டை மேயர் முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்கள், இதனால் மக்கள் பணி எதுவும் செய்யப்படவில்லை, திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 10 பேரும் ராஜினாமா செய்ய போவதாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இதனால் மேயர் தேர்தல் போது நடைபெற்ற அதே பிரச்சனை தற்போது ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநகராட்சி தேர்தலின் போது 2 வேட்பாளர்கள் ஒரு அணி எம்எல்ஏ அணி ஒரு அணியாகவும் மேயர் சுந்தரி ஒரு அணியாகவும் திமுக கவுன்சிலர்கள் 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி ராஜினாமா செய்ய போவதாகவும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட போவதாகவும் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் மற்றும் வேளாண் துறை அமைச்சரும் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் திட்டமிட்டபடி நாங்கள் ராஜினாமா செய்யப்படும். மேலும் அதற்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களிடம் ஒரு 30 கவுன்சிலர் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஆதரவாக 15 கவுன்சிலர் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த நிலையில் மேயர் தேர்தலில் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் மேயருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஒரு சில கருத்துக்கள் இருப்பதால் மீண்டும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் பெரும் பரபரப்பு ஏற்படும். காயத்ரி, நன்றி பிரேம், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.